ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அணுசக்தி திட்டத்திற்கு எதிராக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. 40 நாட்கள் நடந்த தாக்குதல் பின்னர் ஒத்திவைக்கப்பட்டது. போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனால் ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் ஈரான் துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டுள்ளது. இந்நிலையில் அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் ஏற்றுக்கொண்டால் விரைவில் போர் முடிவுக்கு வரும் என்றும் எரிபொருள் விநியோகம் மீண்டும் தொடங்கும் என்றும் கூறினார். இல்லையென்றால் ஈரான் மீது மீண்டும் கடுமையான தாக்குதல் தொடங்கும் என்று அவர் எச்சரித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக டிரம்ப் கூறினார். ஈரானிடம் இருந்து எப்போது ஒப்புதல் வரும் என்பதற்கான காலக்கெடு எதுவும் இல்லை என்று டிரம்ப் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்பாட்டை எட்டுவதில் ஈரானும் அமெரிக்காவும் நெருங்கி வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல முடியும் என்று ஈரான் புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.